Hi guys, in the video நம்ம பாத்தீங்கன்னா ரியாக்ட் வீடியோ பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த வீடியோல என்னென்ன கண்டென்ட் நம்ம கவர் பண்ண போறோம். முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ண பார்க்கறேன் guys எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரியாக்ட் வீடியோவோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் ரியாக்ட் வீடியோ ஆப்ல என்ன இதுக்கு காமனா யூஸ் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் வந்து ரியாக்ட் ஆப் வந்து எப்படி ரன் பண்றது. அதாவது ஒரு Android ஸ்டுடியோ எமுலேட்டர் இல்லாம நம்ம எப்படி வந்து expo யூஸ் பண்ணி அதை ரன் பண்ண போறோம். ஆன்லைன்ல ரன் பண்ண போறோம். இல்ல உங்க போன்ல வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணி பண்றோம். அதுக்கு அப்புறம் ரியாக்ட் வீடியோ கோர் காம்போனன்ட்ஸ் தான் பார்க்க போறோம். நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. சோ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வரிசையா என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்ட் வியூ இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இருக்க இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும். ரியாக்ட் நேட்டிவ் ஆப் வந்து ஸோ காமனாக நம்ம ரியாக்ட் நேட்டிவ் கற்றுக்கனால என்ன யூஸ், ஸோ அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரியாக்ட் நேட்டிவ் பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு கோடு அப்படி சேர்ந்தனாலே போதும். அதாவது ஒரு கோடு இருந்தீங்கன்னா அந்த கோடு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் சரி இல்லை வந்து iOS ஃபோனுக்கும் சரி அந்த கோடு வந்து ரன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப் பேஸ் கோடு இருந்தீங்கன்னா அதை வந்து மல்டிபிள் டிவைஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரியாக்ட் நேட்டிவ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ரியாக்ட் நேட்டிவ் கற்றுக்கணும் அதுக்கு என்ன எனக்கு தேவை, பேசிக்காக எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா HTML CSSோட பேசிக் தெரிஞ்சுக்கணும். அது போல ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக் ரியாக்ட் நாலேஜ் இருந்தால் சூப்பர், இல்லைனாலும் கொஞ்சம் கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான காம்போனன்ட்ஸு. நீங்கள் வந்து முடிஞ்சாலும் பேசிக்கான காம்போனன்ட்ஸ் வந்து கவர் பண்ண பார்க்க அந்த வீடியோவில். ஸோ இதான் வந்து பேசிக்கான காம்போனன்ட் இருக்குது. வியூ இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சுக்கணுமா, பேசிக் வந்து HTML CSSலாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக தெரிஞ்சுட்டா போல, இல்லை லைட்டாக எங்கே ஆன்லைன் டூரில் போய்ட்டு பேசிக் HTML CSS அதாவது ஏதாவது பேசிக் கற்றுக்கினா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை காமனான ஒரு ஜென்ரலான நாலேஜ் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ட் நேட்டிவ் வந்து நம்ம வந்து நிறைய பேர் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் யூஸ் சப்போர்ட் ரன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேரோட சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்போங்கிற ஒரு யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ expo.dev அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எக்ஸ்போன்னு அடித்தாலே சரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ரியாக்ட் நேட்டிவ் ஆப்பை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதனால ஹை ஸ்பெக் சிஸ்டம் வேணும், அதெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சு அதெல்லாம் ரெகுலேட்டர் வச்சு ரன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம அதெல்லாம் ஒரு நம்ம இப்போதைக்கு நம்ம சிம்பிளான ஆப்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து ஆன்லைன்லேயே சும்மா நம்ம வந்து பண்ணி பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போவில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஓகேவா பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக ஒரு ஸ்காட்ச் டென்யூ ஸ்நாக் கொடுத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கோடு டெம்ப்ளேட் மாதிரி வந்துடும். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், அதாவது வெப்பில் ரன் பண்ணுறதா இல்லை ஆண்ட்ராய்டு டிவைஸில் ரன் பண்ணுறதா இல்லை iOS டிவைஸில் ரன் பண்ணுறதா, அதுக்கப்புறம் வந்து மை டிவைஸ்ன்னு இருக்கும். இது மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த லெஃப்ட்டில் இருக்க கோடை வந்து நீங்கள் ரியல் டைமாகவே ரைட் சைடில் வந்து அந்த உங்களுக்கு ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து எக்ஸ்போவோட பெனிஃபிட்டு. ஸோ நிறைய பேரோட iOS பிக் சிஸ்டம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போ யூஸ் பண்ணுறதுனால அவங்க கோடு ஈஸியாக ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கொடுத்து ரன் ஆன் டிவைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு தானாகவே ஒரு ஃபோன் மாதிரி வந்து ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிட்டு அது வந்து ஒரு சில லேட் ஆகும் வரதுக்கு. ஸோ அது கனெக்ட் ஆகிட்டு இந்த லெஃப்ட்டில் இருக்க கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து ரன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஆப்பு ஸோ பில் பண்ணுற ஆப்பில் இன்ஸ்டால் ஆகிட்டு நமக்கு ஏதாவது ரன் ஆகும். ஸோ ரியல் டைமாக நம்ம லெஃப்ட்டில் வந்து எடி சேஞ்சஸ் மேக் பண்ணுறதா ரைட் சைடில் வந்து ஆப் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ண ஓப்பன் ஆகும் ஆப்பு. ஸோ டிவைஸ் கனெக்ட் பார்த்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட்டில் இருக்க இந்த கோடு தான் ரைட்டில் இருக்குது. ஸோ சும்மா வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டை சும்மா எடிட் பண்ணி காட்டுறேன், மேக் சேஞ்சஸ் வந்து பண்ணி காட்டுறேன். சும்மா அதை மாற்றிட்டு ஃபுல்லாக ஹேன்னு சும்மா டெக்ஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக வந்து நான் மேக் பண்ணுற சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல வந்து மேக் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம சும்மா பேசிக் கற்றுக்கிறப்ப நம்ம ஆன்லைன் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து உங்களோட வந்து ஃபோனில் டெஸ்ட் பண்ணணும், இல்லை ஃபோனில் ரன் பண்ணணும் ரியல் டைமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ கோன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மை டிவைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ், இப்போதைக்கு சும்மா கோடை இது பண்ணுறேன், திருப்பி வேணால் கோடை வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆப் நேம் திருப்பி சொல்கிறேன். ஆப் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ கோ ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த QR கோட் இருக்கும். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களோட ஃபோனில் வந்து ரன் ஆகும். ஸோ இதனால் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான், டேரெக்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போங்க, வந்து எக்ஸ்போ போட்டு அந்த ஏபிகேன்னு சொல்லிட்டு அடிச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நீங்கள் அஃபிஷியலாக ஏபிகேலாம் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக வந்து நான் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற தான் இருக்கும், எக்ஸ்போன்னு இருக்கும், ப்ளே ஸ்டோரில் இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா QR ஸ்கேன் சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஆப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து அந்த QRை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா
உங்களால் வந்து அந்த ஆப் வந்து இப்போ எப்படி அந்த ஆப் ரன் ஆச்சோ அதே மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து ரன் ஆக முடியும். பட் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அந்த ஆப் ஆக்சுவலி ஸ்கேன் பண்ணி ரன் பண்ணுறப்ப நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இல்லைனா ரெண்டுமே வந்து ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த காமனான இது இருக்கும் கைஸ். மெயினாக இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும் யூஸ் பண்ணுறப்ப இதை பொறுத்தவரைக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரில எப்படின்னாலும் ஒரு வீடியோ மேக் பண்ணி கூட நான் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஜென்ரலாக காமனான பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ திருப்பியும் வந்து டேப் ஆன் ரன் இப்போ திருப்பியும் ரன் பண்ணி காட்டுறேன். நான் ஆன்லைனில் பாதி ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் திருப்பி ஆண்ட்ராய்டு சொல்லிட்டு ரன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அப்போல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் தேவை தெரியும். ஸோ அதனால் நானும் ஆண்ட்ராய்டு சொல்லிட்டு இங்கே ரன் பண்ணுறேன். சும்மா ஹேண்ட் விட்டு இருக்குது. ஓகேவா கைஸ்? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து காமனாக என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ நிறைய காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு நமக்கு யாருமே தெரியாது. ஸோ அஃபிஷியலான வெப்சைட்டில் போய்ட்டு ரேட் அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தா தெரியும். நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி அவங்க இம்போர்ட் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஸோ அப்போ தான் அந்த காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம ரியாக்ட் நெட்டில் தான் காம்பனன்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால் அந்த காம்பனன்ட்ஸ் என்ன காம்பவுண்ட் வேணுமோ அந்த காம்பவுண்ட் வந்து மேலே இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இது இம்போர்ட்டிங் காமனாக இம்போர்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெக்ஸ்ட் வேணும்னா டெக்ஸ்ட்டை வந்து ரியாக்ட் நெட்டில் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுவா டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இது கொடுத்தா நம்ம டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் நெட்டில் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் வந்து நான் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் நம்ம அங்கே எடுத்துப்போம். ஸோ அங்கே பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணால் ஒரு சாதாரண ஸ்ட்ரிங் ரெண்டர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்னா ஏதோ ஒரு வார்த்தையை வந்து நான் ரெண்டர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா ஆக்சுவலி அந்த ரிட்டர்னுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஸ்க்ரீனில் காட்ட வேண்டியதெல்லாம் ரிட்டர்னுக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து என்னன்னா ஹேன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னா ஸ்ட்ரிங்கை வந்து சாதாரணமாக காட்ட முடியாது ஒரு இது ரியாக்ட் நெட்டில். ஸோ அதை பொறுத்தவரை நம்ம ஒரு லெட்டர் இல்லை ஸ்ட்ரிங் ஏதாவது காட்டணும்னா நம்ம என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம்னா டெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட்டுன்ட்டு. ஸோ HTML டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். வந்து டெக்ஸ்ட் டேக்னு கூட அது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ரெண்டரை போனோம் நம்ம டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். அதுக்குள்ளே வந்து நம்ம லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ டெக்ஸ்ட்னு போட்டு ஹேன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இப்போ ஹேய் வந்து மேலே அந்த டாப் ஸ்க்ரீனில் மேலே இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மேலே அந்த லெஃப்ட் கார்னரில் இருக்குது. ஸோ அங்கே இருக்குது. இது கொஞ்சம் சென்டராக இருந்தால் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு ரெண்டர் பண்ணோம், எந்த வகையான டெக்ஸ்ட் இருந்தாலுமே நம்ம வந்து ஹேன்னு சொல்லிட்டு ரெண்டர் பண்ண நினச்சோன்னா அதை வந்து நம்ம டெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு தான் டெக்ஸ்ட் வந்து ரெண்டர் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து நம்ம டெக்ஸ்ட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ரெண்டர் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஸ்டைல் வந்து காமனாக எப்படி சிஎஸ்ல எழுதிங்களோ அதே மாதிரி ஸ்டைல்னு ஈக்குவல் போட்டு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ எதுவுமே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்க்ராட்ச் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு பேசிக்காக ரியாக்ட் நெட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் இருக்குது, காமனாக எப்படி என்ன பண்ணுறாங்க, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை பேசிக் கற்றுக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு அசம்ஷன்ஸ் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியாக்ட் நெட் ஒரு என்ட்ரோ மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஐடியாவும் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா கைஸ்? ஸோ பார்த்தீங்கன்னா ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப் ரெண்டர் ஆகட்டும். இப்போ ரியல் டேஸ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் டக்கு நம்ம பார்த்துக்கலாம். இதே நம்ம ஆன்லைனில் ரெண்டர் பண்ணுறப்போ ஒருத்தரையும் உதாரணமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேன்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம மார்ஜின் டாப் கொஞ்சம் கொடுத்தனால லைட்டாக கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஹேங்கிறது தெரியுது. சும்மா ஹலோன்னு அடிக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொஞ்சம் கீழே இருந்தாலும் ரியல் டைமாக நமக்கு ரெண்டர் ஆகுது. ஸோ ரியல் டைமாக நமக்கு தெரியுது என்ன அந்த சேஞ்சஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ இதான் வந்து டெக்ஸ்ட் காம்பவுண்டை பொறுத்தவரை இப்போ உங்களுக்கு என்ன சொன்னால் நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ் ஆப்பில் வந்து மொபைல் ஆப்பில் வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் எப்போ ரெண்டர் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் டெக்ஸ்ட்டுங்கிற காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் ரெண்டர் பண்ணுறப்ப இப்போ வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறதுனா வியூ காம்பவுண்ட்னா சிம்பிளாக சொல்லலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து HTML பார்த்தீங்கன்னா டிவ்னு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ டிவ்னு பேஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் அதை வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு இதில் வந்து ஒர்க்கில் வந்து நம்ம காம்பவுண்டை வியூ பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து வியூங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம நிறைய பர்பஸ் டிவ் மாதிரி தான் வியூ. இது ஷார்ட்டாக சொல்லணும்னா அதான் சிம்பிளாக சொல்லணும்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட. ஸோ நம்ம அது மாதிரி தான் நம்ம வந்து வியூ காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து இந்த ஸ்டைலில் இருக்கும், அது வந்து இந்த ஸ்டைலில் இருக்கணும். நம்ம அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு இதுக்கும் நம்ம ஒரு ஸ்டைலிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து வியூவை பொறுத்த வரையும் சிம்பிளாக சொல்லணும்னா அதான். அதனால் ஒரு டிவ் எலமெண்ட் எப்படி வந்து நம்ம சிஎம்சிஸில் இருக்குமோ அதே மாதிரி தான் வியூ எலமெண்ட் வந்து கிட்டத்தட்ட இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இதை வந்து ஒரு இதில் என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு இதை வச்சுக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி காமனாக இருக்கும். ஸோ
ஸோ பார்த்தா தெரியும். இப்போ வந்து என்னன்னா இது வந்து மேலே இருக்குன்னா அந்த ஸ்டைலிங் எடுத்தனால அது மேலே போயிடுச்சு டெக்ஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு காம்பவுண்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணோம்னா உங்களுக்கு பேசிக்காக சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ் வந்து இம்போர்ட் என்ன காம்பவுண்ட் இருக்குமோ அந்த காம்பவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் ரியாக்ட் நேட்டிவ் வந்து. அதே மாதிரி இந்த ஸ்டைல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டைல்லாம் எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதான் காமனாக கீழே இருக்க சின்டாக்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுவோம் நம்மளோட இதில். இப்போ நீங்கள் கீழே பார்த்தாலே தெரியும் வந்து கான்ஸ்ட் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸ்டைல் ஷீட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட வந்து ஸ்டைல்ஸை வந்து நம்ம வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு சஜஷன் காட்டும். அதாவது சிஎஸ்எஸ் நம்ம அப்ளை பண்ணுற பாதி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்ண போகிறேன். சும்மா எனக்கு பிடிச்ச மாதிரி மை கலர் சொல்லிட்டு கலர் போட்டு ரெட்டு. ஸோ அது மாதிரி கொடுத்தனா உங்களுக்கு சீன்ஸில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கலர் ஈக்குவல் ரெட்டு, கலர் பிளாக்கு, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ஸ்டைலில் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி ஸ்டைல் ஈக்குவல்னு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட் அதாவது என்ன இந்த எதுக்குள்ளே இருக்க நம்ம இந்த ஸ்டைலை வேணும், அதாவது ஸ்டைல்ஸுக்குள்ளே இருக்க நம்ம இந்த ஸ்டைலை யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படியுமே ஸ்டைல் பண்ணணும். ஸ்டைல் கேட்குற கலர் ரெட்டு வந்துருச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. அதே இன்னொரு மெத்தட் என்னன்னா நம்ம இங்கே இருக்க ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸுக்குள்ளே இருக்க மை கலருங்கிற லெட்டர்ஸில் தானே இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸு டாட் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இதை ஆக்சஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து டாட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ன அதோட வேணும், நமக்கு வந்து மை கலருங்கிறது வேணும், அதை வந்து கலர் ரெட்டில் இருக்கும். ஸோ மை கலர் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தான், உங்களுக்கு எதுவும் தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்றா கவர் பண்ணிட்டு வீடியோ மேக் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கைஸ். ஒரு ஜென்ரலாக ஸோ இப்போல்லாம் ஸ்டைலிங் பண்ணுறாங்க ரியாக்டரில் ஓவராலாக ஐடியாஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஆப்பில் ஏதோ ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் ஆச்சு. ஆக்சுவலி எதுவும் அப்ளை ஆகல, ஒரு பிளாக் கலர் ஆகிடுச்சு. ஒரு வேலை ரியல் டைமாக நம்ம எமினேட் யூஸ் பண்ணுறப்ப காலையில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ என் ஸ்க்ரீன் நம்ம இதனால அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இப்போ பழையபடி ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெட் கலரில் மாற்றியாச்சு, அதாவது நம்ம டெக்ஸ்ட் ஸ்டைலில் மாற்றியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் இன்போர்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் இன்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன எந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது என்ன டாக்குமெண்டேஷன் பார்க்கணும். அதுதான் அந்த இதை பற்றி என்னென்ன இருக்குது, என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் இன்புட் எலமெண்ட் வந்து எப்படி, அதாவது ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கா அப்படின்னு தெரியும். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து க்ளோசிங் டேக் தான் வரும். ஓப்பனிங் டேக் க்ளோசிங், அதாவது செல்ஃப் க்ளோசிங் டேக்கில் இருக்காது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தாலே உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஐடியாஸ் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓவராலாக வந்து டாக்குமெண்டேஷன் பார்க்குறப்போ ஒரு காம்பவுண்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் சும்மா வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் இன்புட்னா என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டெக்ஸ்ட் இன்புட் ஏன்னா மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் ஒரு காம்பனன்ஸாக கவர் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு காம்பனண்ட்டை பற்றி பேசிக்காக என்னென்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணுறேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் ஒரு காம்பனண்ட்டை போட்டுருவேன். ஓகே கைஸ், டெக்ஸ்ட் இன்புட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு இன்புட் ஃபீல்டு நம்மளோட ஆப்பில் வந்து இன்புட் ஃபீல்டு வைக்கணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் இன்புட்டுங்கிற காம்பனண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு என்ன யூஸ்னா நம்ம வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு வந்து நம்ம வந்து யூஸருக்கு வந்து காட்ட முடியும். அதுக்காக அந்த வந்து டெக்ஸ்ட் இன்புட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபீல்டு நம்ம ஆப் வந்து இன்புட் ஃபீல்டு இருக்கிற இடத்துலலாம் நம்ம டெக்ஸ்ட் இன்புட் யூஸ் பண்ணால் யூஸரோட இன்புட் வாங்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து நிறையா இது வந்து அது டெக்ஸ்ட் இன்புட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கும்போது தான் நம்ம வந்து என்ன இது வேணுமோ இப்போ வந்து மேலே வந்து டெக்ஸ்ட் இன்புட் ஃப்ரம் ரியாக்ட் நேட்டிவ் சொல்லிட்டு மேலே இன்புட் பண்ணி அதை தான் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் இன்புட் இருக்கும். அது இப்போ வந்து டெக்ஸ்ட் இன்புட் வந்து எதுவுமே தெரியாது, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டைலிங் அப்ளை பண்ணால் மட்டும் தான் டெக்ஸ்ட் இன்புட்டுக்கு தெரியும். அதாவது அதோட பார்டர் கலரு, ஏன்னா பாக்ஸ் வந்து எனக்கு இன்புட் ஃபீல்டு, ஸோ அதுக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணால் தெரியும். அதே மாதிரி அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கலாம், ஸோ அது கொஞ்சம் சென்டராக கீழே கொண்டு தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் இன்புட் ஸ்டைலிங் அப்ளை பண்ணால் தெரியும். இப்போ நான் சும்மா லைட்டாக ஸ்டைலிங் அப்ளை பண்ணி டெக்ஸ்ட் இன்புட் சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஓகே டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இந்த காம்பனண்ட்டை பற்றி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு காமனாக வந்து ஸ்டைலில் எழுதி இப்போ வந்துக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் சென்டரோட வச்சு இந்த வீடியோ முடிச்சிடுங்க. ஸோ இது ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க எனக்கு கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள் கைஸ். கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் கைஸ். இதை பார்த்துட்டே இருங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ஆப்பிள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ரியல் டைமாக கொஞ்சம் ஆப் வந்து ரன் இருக்கும், லேட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுவோம்.
இப்போ வந்து அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணி நான் வந்து டெக்ஸ்ட் இன்புட்டை வந்து சென்டராக கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸ்டைல்ஸ்னு அப்ளை பண்ணி அந்த கீழே நம்ம வந்து டெவின் மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி நம்ம கொஞ்சம் அலைன் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர்லாம் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துடும். ஸோ நம்ம வந்து அதில் வந்து நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா வைக்கிற ஸ்டைலை வந்து ஸ்டைல் ஷீட்டில் என்ன இருக்குமோ அந்த ஸ்டைலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதனால் மேனுவலான கஸ்டம் ஷேப்லாம் வந்து எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, மேலே பாக்ஸ் தெரியுதா? பாக்ஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதான் ஆக்சுவலி டெக்ஸ்ட் இன்புட். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது, அது பிரச்சனை வந்து வித்து ஹைட் இதெல்லாம் கொடுத்தோம்னா பாக்ஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு இஷ்யூ கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். சும்மா ஒரு வந்து சென்டராக வாங்கி போயிடுவோம். ஸோ சென்டராக வந்து ஒரு குட்டி பாக்ஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு இருக்குது. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் இன்புட் வந்துச்சு பாருங்கள்.